உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் தந்தையர்கள் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலி வாசகங்களுக்கான விளக்கங்களை கலந்துரையாடப் போகின்றோம். அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பெண்ணொருத்தியினுடைய பரிதாப நிலையிலே ஆண்டவர் மனமிறங்குவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய மதிப்பீட்டை, இயேசுவினுடைய அணுகுமுறையை, இயேசுவினுடைய கண்ணோட்டத்தை, பார்வையை மிக தெளிவாக விளக்குகின்ற ஒரு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆம், இன்றைக்கு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஆண்டவர் அவளை எவ்வாறு காப்பாற்றுகிறார், ஆண்டவர் எவ்வாறு இரக்கம் காட்டுகிறார் என்பது நல்ல படிப்பினையாய் அமைகிறது. இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்காகவே பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் அவர் மீது ஒரு குற்றமும் சுமத்த முடியவில்லை. ஆகவே இதை ஒரு பிடியாக வைத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் எப்படியாகிலும் குற்றம் சுமத்திவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கண்ணோட்டம். யோவான் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலிருந்தே இயேசுவுக்கும் யூதர்களுக்குமான இந்த வாக்குவாதம் படிப்படியாக முற்றிக்கொண்டே வருகின்றது. இந்த சூழலில்தான் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்துகிறார்கள். இங்கே நடுவில் நிறுத்துவது எதற்காக என்று நாம் யோசிக்கும்போது இரண்டு கண்ணோட்டங்களை அதை பார்க்கலாம். சட்ட ரீதியாகவும் அதே நேரத்தில் இவர்களுடைய நயவஞ்சக போக்கிலும் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி முழுமையுமே 4 கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று, பாவிகளோடு இயேசு கொண்டிருந்த உறவு பரிமாற்றம். 2வது, சதுசேயர் பரிசேயருடைய மனநிலை. இவரை சிக்க வைக்கத்தான் தந்தையவர்கள் சொன்னது போல சிக்க வைப்பதற்காக காரணம் தேடிக்கொண்டிருந்தார்கள், ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 3வது, ஆண்டவருடைய நிறைவான அருளினுடைய உதாரணம். நான் யோவான் தன்னுடைய நற்செய்தி 1 அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுவார், இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறுகிறோம் என்று சொல்லுவார். 4வது, மீட்பு திட்டத்தின் உதாரணமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனுடைய பின்னணி கூடார திருவிழா. இந்த கூடார திருவிழா பற்றி நமக்கு தெரியும். இந்த பழைய விடுதலை பயண நிகழ்வை நினைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடுகின்ற அறுவடை திருநாள் வேற. அப்போ மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் இருக்கும். அந்த நேரத்தில், மகிழ்ச்சியான நேரத்தில் இழிவான நிகழ்வை பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவின் முன் கொண்டு வருகிறார்கள். அதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். இணை சட்ட நூல் 22ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லுகிறது, விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபடுகிற ஆணும் பெண்ணும் இருவருமே தண்டிக்கப்பட வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்கள் 2 சாட்சிகள் முன்னால் உறுதி செய்யப்பட்டால் அவருடைய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது அவருடைய சட்டம். இந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவிடம் இவரை கொண்டு வருகிறார்கள். ஏன் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்? தந்தை குறிப்பிட்டது போல அவரை சிக்க வைப்பதற்காக. நம்ம இந்த நிகழ்ச்சியை முழுசாக பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவுக்கு ஏற்படுத்திய நெருக்கடியை நாம் உணர முடிகின்றது. அங்கே விசாரணையில் இருந்தது அந்த பெண் அல்ல, இயேசுதான். இயேசு என்ன சொல்ல போகிறார் என்பதுதான் காரணம். இணைச்சட்டம் 17:8-10 இரத்த பழிகளை குறித்தோ, உரிமை வழக்குகளை குறித்தோ, தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால், அல்லது உன் நகரில் உள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால், நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல். அதுதான் இப்போ கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும், இப்போ இயேசு, அறிவுரை கேள், நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள். ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட, அவர்கள் கற்பித்தபடி எல்லாம் செயல்படுத்துவதில் கருத்தாயிரு என்று அந்த சட்டம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதன்படி அவர்கள்
இயேசுவிடம் இதற்கு பதில் தேட வருகிறார்கள். அதே நேரத்தில் இயேசுவை சிக்க வைப்பதற்காக வருகிறார்கள். இந்த விபச்சாரம் என்ற வார்த்தை கிரேக்க அர்த்தத்தில் 2 வகையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஒரு வார்த்தை மொய்கேயா, அது எதை குறிக்கும் என்றால் திருமண ஒப்பந்தமானவர் வேறொருவருடன் தவறான செயல்கள் செய்தார் என்றால் அது அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இன்னொரு வார்த்தை போர்னேயா, அதில் தான் நமக்கு ஃபோர்னிகேஷன் என்ற வார்த்தை வருகிறது அல்லவா. அவர் தனியாக இருப்பவர் வேறு யாருடனாவது ஒரு உறவு கொண்டார் என்றால் அதை ஒரு விபச்சாரமாக கருதுவார்கள். இதில் ஒருவேளை இந்த மொய்கேயா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக நமக்கு விவிலியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் தந்தை அவர்கள் ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். இன்னொரு வசனம் இருக்கிறது, லேவியராகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அந்த 2 வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது அந்த செய்கின்ற தவறு செய்கின்றவரும் அதற்கு உடன் இருந்தவரும் 2 பேருமே கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். அந்த பெண் மட்டும்தானா? அவரோடு உடனிருந்த விபச்சாரம் செய்த ஆண் யார்? ஒருவேளை அவர்களில் கூட ஒருவராக இருந்திருக்கலாம் அல்லவா. ஆக பல்வேறு கேள்விகளை அவர்கள் கொடுக்கின்ற வாதமே நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இங்கே அந்த பெண்ணை கொண்டு வந்து மையத்தில் நிறுத்துறாங்க. இயேசுவை ஒரு வில்லனா நீ என்ன சொல்ல போகிற? நாங்கள் கல்லால் எரியணுமா எரியக்கூடாதா? எரியணும்னு சொன்னாலும் உனக்கு பிரச்சனை, எரிய வேணான்னு பிரச்சனை. அப்போது இயேசு என்ன செய்கிறார்னா இந்த மேடை அமைப்பை அவர் அழகாக மாற்றுகிறார். அந்த மேடையிலிருந்து அந்த பெண்ணை மையத்திலிருந்து எடுத்து விட்டு இந்த கல் வைத்திருந்த கல் எரிய வேண்டும் என்று சொல்கிற எல்லாரையும் மேடை மேலே ஏற்றுகிறார். ஏற்றி அவர்கள் மீது அந்த கவனத்தை, நம்முடைய முழு கவனத்தை செலுத்த வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கின்றோம். ஏன்னாக்கா அப்போ இயேசு அவருடைய குற்றத்தோடு அவருடைய பாவத்தோடு சமரசம் செய்து கொண்டாரா? அதை நியாயப்படுத்துகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அது எந்த விதத்திலும் அதோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. அவர் செய்த தவறோடு அது நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பார்க்க போகின்றோம். ஆனால் இப்பொழுது இயேசுடைய நோக்கம் எல்லாம் இவளுடைய குற்றம் ஊர் அறிந்தது, உலக அறிந்தது. ஏனென்றால் அவர்களே சொல்லுகிறார்கள், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, அது சாதாரண தமிழ் மொழியாக்கமாக இருந்தாலும் அங்கே கிரேக்கத்தில் படிக்கும்பொழுது அவளை மையப்படுத்தி எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் அவள் மேலே அடிக்க வைக்கிறாங்க. ஸோ அவளுடைய குற்றம் ஊர் அறிய செய்யப்படுகிறது. அவள் தவறு செய்தாள் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்டு, எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் இங்கு இவள் தவறு செய்ததாக சொல்கிற இவருடைய முகமூடியை கிழிக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே அவர்களை மையத்துக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அங்கே இந்த பெண்ணை மனமாற்றம் அடைய செய்வதற்கு முன்னால் இயேசு அங்கு வந்தவர்களை மனமாற்றம் அடைய செய்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியட்டும் அப்படின்னா எல்லாம் ஒருவேளை இயேசுக்கு தெரியாதுன்னு சொல்லி கல் எறிந்திருக்கலாம். ஆனால் தங்களுடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். இதில் யாருமே பாவம் செய்யாதவங்க, எல்லாமே பாவிகள் என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த கல்லை கீழே போட்டுட்டு போகிறது அவங்களுடைய மனமாற்றத்தின் அடையாளமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். 2 முறை ஆண்டவர் விரலால் எழுதினார்ன்ற வார்த்தை வரும். என்ன எழுதியிருப்பார் என்பதுதான் ஒரு சின்ன சிந்தனையாக இருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், உதாரணத்திற்கு புனித ஜெரோம் என்ன சொல்லுவார் என்றால், யூத தலைவர்களின் பாவங்களை எழுதினார். அப்போ அவன் கேட்குறவனுடைய பாவம், நீ பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லல, இந்த உன் பாவம் இந்தான்னு பட்டியலில் போடுறாரு. அதை பார்த்தோம், ஐயோ இத்தனை பாவம் நான் செஞ்சுருக்கணும், அப்பா நான் போயிடுறேன்ப்பா அடுத்தவன் படிக்கிறதுக்குள்ள என்று சொல்லி கல்லை போட்டுட்டு போகிறதா ஒரு சில கருத்து இருக்குது. 2வது கருத்து என்னென்னா, அவர்களை உதாசீனப்படுத்துகிறார். அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி அவர் பாட இதை கிரிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன வேணாலும் சொல்லி பார்த்துக்கலாம் என்று சொல்லி கிரிக்கி கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள். 3வது ஒரு அடையாளமாக பார்ப்பார்கள், இறை வாக்கினர்களுடைய நிறைவை உணர்த்துவதாக சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்படுவோர் ஆவர் என்ற வார்த்தை வரும். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த எந்த கருத்து என்பது சரியாக தெரியவில்லை. எந்தவித சிறப்பு பொருளுமின்றி இயேசு தன்னுடைய தீர்ப்பை சொல்லும் முன் அவர்களை தயாரிக்க நேரம் கடத்துகிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார். அதாவது விபச்சாரம் செய்தவர்கள் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் விபச்சாரத்தை ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும். இதில் ஒன்று உருவகமாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. யூத மக்கள் வேற்று கடவுள்களை வணங்குகிற பொழுது அந்த செயலும் விபச்சாரமாக பார்க்கப்படுகிறது இல்லையா தந்தை அவர்களே? அது கண்டிப்பாக. ஏன்னா பாகால் தெய்வத்தை வணங்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வேறு ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது விபச்சாரம் செய்ததாக கருதப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது கூட நமக்கு புலப்படும். ஒசேயா புத்தகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய நிலை நமக்கு தெளிவாக தெரியும். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்க செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் விபச்சாரம் செய்பவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். இவ்வாறு இயேசு குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். தந்தை சொன்னது போல உதாசீனப்படுத்துகிறார். இன்னொன்று, இவரை விட குற்றம் சுமத்தப்பட்ட இவரை விட
குற்றம் சுமத்துகிற நீங்கள் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்வதற்காக வழிவகுக்கிறார் என்று சொன்னார். எனவே தான் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் குனிந்து எழுதுவது அவர்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கிறது, கேட்கிறார். எனவே அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். இது இயேசுடைய பாணி. அவள் பாவம் செய்தாள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை பற்றி யோசித்த இந்த தவக்காலத்தில் இந்த வாசகத்தை நம்ம எடுத்திருக்கின்றோம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது நாம் நம்முடைய நிலையை, இருத்தல் நிலையை, உண்மை நிலையை, இருப்பு நிலையை உணர்வது தான் இந்த தவக்காலத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே கல் எறியுங்கள், ஆனால் முதலில் உங்களில் குற்றம் இல்லாதவர். அந்த சட்டத்தின்படி, யூதர்களுடைய பாரம்பரியப்படி கல் எறிவார்கள். உதாரணமாக ஸ்தேபானை கூட கல் எறிந்து கொள்வார்கள். இந்த கல் எறியும் பொழுது ஒரு முறை இருக்கிறது. முதலில் பெரியவர்கள் தான் கல் எறிய வேண்டும், அதற்கு பிறகுதான் அடுத்து வயது சிறியவர்கள் கல் எறிய வேண்டும். அதான் முறை. அதாவது சொல்லிட்டார், என்னுடைய தீர்ப்பு இதுதான், தீர்ப்பு அவளுக்கு இல்லை, தீர்ப்பு உங்களுக்கு என்று சொல்லிவிட்டார். அவர் மீண்டும் குனிந்து எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி, யார் முதலில் கல் எறிந்திருக்க வேண்டுமோ அவர்கள் தொடங்கி, அவர் தான் முதல்ல அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கல்லால் எறிந்து கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. விபச்சாரம் செய்ததற்காக கல்லால் எறிந்து கொல்லப்படுவதற்காக இப்படி குற்றவாளியாக நிறுத்தப்பட்டது இந்த பெண்மணி தான் என்று நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அதாவது இந்த கூட்டத்தில் வந்துட்டு விபச்சாரம் செய்து விட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரப்ப அந்த ஒரு தான் பாவி என்ற ஒரு மனநிலையில் அந்த பெண் இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் இவ்வளவு நேரம் ஆண்டவர் அவர்களோட ஒரு வார்த்தை தான் சொன்னார். முதன் முறையாக அந்த பெண்ணிடம் பேசுகிறார். இதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து நீ என்ன தப்பு செஞ்ச, யாரோட தப்பு செஞ்ச, வழக்குன்றது அதுதான். வழக்குன்றப்ப ரெண்டு பக்கம் நியாயத்தையும் கேட்டு தீர்ப்பு சொல்கிறது. ஆனால் அந்த பெண் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கவே இல்லை ஆண்டவர். அதான் எனக்கு அதிசயமாக இருக்கிறது. பெண்ணே என்று சொல்லுகிறார், உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? முதன் முறையாக அந்த பெண்ணிடம் பேசுகிறார். இதவே தான் ஃபுல்டன் ஜேஷன் சொல்லுவார் அருமையாக, திஸ் உமன் ஹஸ் ஃபவுண்ட் ஜீசஸ் எஸ் சேவியர். அந்த பெண் நீதிபதியாக பார்க்க வந்தவர் ஒரு மெஸ்ஸியாவாக கண்டு உணர்ந்து கொள்ளுகிறார், ஒரு மீட்பராக அங்கே அறிந்து கொள்ளுகிறார். நீங்கள் கேட்டீர்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் வேறு யாராவது இப்படி. இதோடு தொடர்புடைய நிகழ்வாகத்தான் சுசன்னா அவருடைய நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அங்கே குற்றம் செய்யப்படாதவள் தானியேல், கடவுள் தீர்ப்பிடுகின்றார், கடவுளே என்னுடைய நீதிபதி என்ற பெயருடைய அந்த தானியேல் அனுப்பப்பட்டு அந்த குற்றம் செய்யாதவள் காப்பாற்றப்படுகிறாள். அது ஒரு சாதாரண ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் பேரின்ப செய்தி, நான் சொல்ற பேரின்ப செய்தி என்னவென்றால், குற்றம் செய்யப்பட்டவள் இயேசுவால் காப்பாற்றப்படுகிறாள். அதுதான் மீட்பு, சால்வேஷன் என்று சொல்கிறோம். மீட்பு என்பது என்ன என்பதை நம்ம தவ காலத்திலே ஒரு தியானமாக யோசிப்பதுக்கு தான் இந்த வாசகம் உதவியாக இருக்குது. மீட்பு என்பது என்ன? பாழாய் போவதை பாதுகாப்பதே மீட்பு. எதெல்லாம் பாழா போதோ அதெல்லாம் மீட்டெடுப்பது, காப்பாற்றுவது, பாதுகாப்பது தான் மீட்பாக பார்க்குறோம். அப்போ இயேசு அங்கு அவளுக்கு தீர்ப்பு அளிக்கவில்லை, கண்டனம் செய்யவில்லை, ஆனால் கண்டிப்பு செய்கிறார். கண்டிப்பு, தவறோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை, நியாயப்படுத்தவில்லை. இனிமேல் பாவம் செய்யாதிரு. அது ஒரு அருமையான மிக அழுத்தமான கண்டனம். அதில் அவர் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. ஸ்டேஜ் ஆண்டவர் மாற்றிட்டார், டோட்டல் ஸ்டேஜ் அந்த மேடை அமைப்பை மாற்றிட்டு இருப்பாடு. அவர் அழகாக லத்தீனில் தான் அவர் எழுதுகிறாரு. அகஸ்தினார் எழுதும் போது, ரெலெக்தி சொந்து தூவோ மிசரா எத் மிசரி கோர்தியா, அங்கே நின்றது துயரங்கள் நிறைந்தவளும் இரக்கம் நிறைந்தவரும். நம்ம வார்த்தையில் சொன்னோம், பாவியும் மீட்பரும் தான் அந்த ஸ்டேஜில் கடைசியாக நிற்கிறாங்க. அதான் இந்த நிகழ்ச்சியோட உச்சகட்டமாக நான் பார்க்குறேன். அங்கே நிற்கிறது யாருன்னா 2 பேர் தான், பாவியும் மீட்பரும். அங்கே 2 பேரும் சந்திக்கும் போது அங்கே மீட்பு உண்டாகிறது. அதுதான் தவக்காலத்தினுடைய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். புனித அகஸ்தினார் சொன்னீங்க, அதிலேயே தொடர்ந்து எழுதுவார், உன் கடந்த காலத்தை பற்றிய பயம் வேண்டாம், உன் எதிர்காலத்தில் நீ செய்ய போகும் செயல்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று வார்த்தைகளை சொல்லி எழுதுவார். அதான் கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு என்றது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. ஒரு சாதாரண பெண்மணியாக அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோதான், சாவின் விளிம்பில் நான் இருக்கிறேன். ஒரு 10 செகண்டா, 15 செகண்டா, இல்லை அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, இல்லை ஒவ்வொருவராக கல்லெறிய போகிறாங்க, நான் துடித்து சாக போகிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் யாரும் உன்னை தீர்ப்பிடலையா? நானும் தீர்ப்பிடு.
சமாதானமாக போ அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய மறுவாழ்வு அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கும். கடவுள் காப்பாற்றும் போது கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி அதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். அந்த அனுபவம் நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும். இயேசுவிடம் அவர் பேசிய அந்த ஒரு வார்த்தை தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முழு நிகழ்ச்சியில் மையமாக இருக்கிற அந்த பெண் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் அவள் பேசிய ஒரே ஒரு வார்த்தை இயேசுவிடம் மட்டும்தான். கீரியே, லார்ட், சார், ஐயா என்று இயேசுவை அடையாளப்படுத்தி தன்னுடைய மீட்புக்கு காரணமாகிவிட்டார் இவர். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விளிம்பில் இருந்த எனக்கு, அந்த சொன்ன பாழாய் போன எனக்கு பாதுகாப்பாக வந்திருக்கிறார், ஒரு புது வாழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த பெண்ணிடம், அவளுடைய ஒரே வார்த்தை அதுதான், ஐயா என்று இயேசுவை அழைப்பதும் அவருடைய மீட்புக்கு தன்னை அர்ப்பணிப்பதும் தான் அந்த பெண்ணுடைய மகிழ்ச்சியாக பார்க்கின்றோம். இந்த பகுதியினுடைய முடிவில் அந்த பெண் போனாலா இல்லை இருந்தாலா என்ற ஒரு தொடர் நமக்கு தெரியவே இல்லை. ஒரு சஸ்பென்ஸாகவே முடித்த மாதிரி தெரியுது. அதன் பிறகு ஆண்டவர் மக்களை பார்த்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார், உலகின் ஒளி நானே என்றார். இதுக்கு நிறைய தொடர்பு இருப்பதை போல நான் பார்க்கிறேன். ஏன்னா அது கூடார திருவிழா, ஒளியின் திருவிழா, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு ஒளியேற்றிருக்கிறார். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை காப்பாற்றி ஒரு ஒளியேற்றிருக்கிறார். இப்பொழுது உலகின் ஒளி நானே என்று சொல்லுகிறார். திருவிழா சமயத்தில் அந்த எருசலேம் நகர் முழுவதும் ஒளிமயமாக இருக்கும். ஆனால் உலகின் ஒளி நானே என்று சொல்வதன் வழியாக இந்த எருசலேம் நகருக்கு மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் ஒளியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இப்போ பார்த்தது என்பதை போல நான் பார்க்கிறேன். இயேசுடைய அன்றைய வெற்றி அந்த பெண்ணை காப்பாற்றியது மட்டுமல்ல, இவர்கள் எல்லோரையும் படம் போட்டு வெளிச்சம் காட்டி அந்த ஒளியில் நாம் இவங்க எல்லாருமே யாரு, நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, அவளுடைய நிலையை மட்டும்தானே ஊருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சோம். இந்த இயேசுடைய வெளிச்சத்தில் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்க வச்சது வெற்றி தான் இயேசுக்கு. அதனால தான் அவங்க எல்லாம் கல்லை போட்டுட்டு அவங்க போகிறாங்கனாக்கா, நாங்கள் எல்லாம் பாவிகள் தான், நாங்கள் எல்லாம் குற்றமுடையவர்கள் தான் என்று ஏற்றுக்கொள்ள வைத்தார் பாருங்க. அதுதான் இன்றைக்கு மனமாற்றத்தினுடைய மிக முதல் படி, முக்கியப்படி என்று சொன்னால் இந்த பாவத்தை பற்றிய உணர்வு. என்னில் மண்டி கிடக்கின்ற, என்னோட பழகி போயிருக்கின்ற, இறுகி போயிருக்கின்ற, நான் வாடிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பாவ வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்வது, திரும்பி பார்ப்பது, அதிலிருந்து நான் வெளிவர செய்கிற முயற்சி தான் தவக்காலத்தின் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்றைய முதல் வாசகம் எசேயா எழுதிய இறைவாக்கு நூல் 43ஆம் அதிகாரம் 16 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலிருந்து தரப்படுகிறது. பபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழுகிற மக்களுக்கான ஆறுதலின் பகுதியாக அமைந்திருக்கிறது. இதோ நான் ஒரு புதிய செயலை செய்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார் இல்லையா தந்தை அவர்களே? அந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் இருக்கின்ற அடிமைகளாக இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற மொழிகளாகத்தான் இந்த வாசகங்களை நாம் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் 43ஆம் அதிகாரம் சிறப்பான விதத்திலே ஒரு புதிய விடுதலை பயணம் பற்றிய உறுதியை கொடுப்பதாக அமைகிறது. ஆண்டவர் சிதறுண்டிருக்கும் இஸ்ராயல் மக்களை ஒன்றிணைத்து ஒரு புதிய விடுதலை பயணத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு உறுதிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற மக்கள், அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆறுதலான வார்த்தை அதுதான். அந்த நேரத்தில் 16 to 17 வரைக்கும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் எசேயா வழியாக. கடலுக்குள் அழிவை ஏற்படுத்தியவரும் இந்த செங்கடலை கடந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்ற நிகழ்ச்சியாகட்டும், அல்லது எல்லாத்தையும் வலிமை மிக்கோர் அனைவரையும் ஒரு உருவத்தை கொடுக்கிறார். திரிகளை அணைப்பதை போல அணைத்து விடுவார். நல்ல வார்த்தை இல்ல? அவன்லாம் எனக்கெல்லாம் மெழுகு திரி மாதிரி அப்படி ஊதுன அணைஞ்சிடல, அப்படியெல்லாம் அவங்களை அணைச்சவர் அப்படின்னு சொல்லுகின்ற பகுதி அருமையான பகுதியாக நான் பார்க்கிறேன். இந்த வைத்து தான் அவர் தொடர்கிறார். வலிமை மிகு புயத்தால் அரும்பெரும் செயல்கள், இதெல்லாம் செய்தது பழைய நிகழ்வு. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய வரலாறு அரங்கேற உள்ளது. அந்த என்ன புதிய வரலாறுனா ஒரு புதிய பாதை. அங்கேயும் அதே மாதிரி புதிய தண்ணீர். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணீர், அதெல்லாமே அங்கே தண்ணீரில் பாதை, இங்கே பாலைவனத்தில் பாதை. இங்கே ஒரு புதிய தண்ணீரை கொடுத்து உங்களுடைய களைப்பு, உங்களுடைய தாகத்தை எல்லாம் நீக்குவேன். அங்கே என்ன சொல்கிறாரு, 2 ஒரு அருமையான உயிரினங்களை கொண்டு வரார், குள்ளநரி, தீக்கோழி. அது ரெண்டுமே இந்த ரெண்டுமே விவிலியத்தில் எப்பொழுதும் ஒன்றா கூறப்படுகிறது. உதாரணமாக எஸ்ஐயா இதே புத்தகம் 13:21 பார்த்தாலும் இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி எரேமியா 50:39 ரெண்டுமே ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. காரணம், இது பாழடைந்த பதுங்கு இடங்களிலே இருக்கின்ற உயிரினங்கள் ரெண்டுமே, குள்ளநரியும் இந்த தீக்கோழியும் ரெண்டுமே. அதனுடைய உலகம் ரொம்ப சின்னது, அது அங்கே தான் அடங்கி கிடக்கும். எனவே அதை ஒரு அபசகுண பறவையாக பார்ப்பார்கள். ஒரு அபசகுணம், ஒரு இன்ஆஸ்பீஷியஸ் பறவையாக அதை பார்ப்பாங்க. அதனால தான் யோபு கூட தன்னுடைய வேதனையுடைய உச்ச கட்டத்தில் அவர் குமுறுகிறார். அப்போது 30:29 சொல்வார், நான் தீக்கோழியின் தோழனாகிவிட்டேன்.
அந்த தீக்கோழிக்கு ரொம்ப மோசமான வந்து ஈரமில்லாத இதயம், அதை புலம்பலாகமும் 4:3 கூட சொல்லும். அது தன்னுடைய முட்டைகளை அங்கங்கே போட்டுட்டு அதை முட்டை பொரிக்கணும், அந்த குஞ்சுகளை பாதுகாக்கணும், அதை பற்றி கவலையே படாதான் இந்த தீக்கோழி. இப்படிப்பட்ட ஒரு சூழல், அதாவது அபசகுணமான பாழடைந்து போன ஈரமில்லாத இந்த உயிரினங்கள்லாம் வாழ்கிற இடத்திலே நான் உனக்கு புதிய பாதையை அமைத்து தருவேன் என்று அந்த எசையாவுடைய இந்த வாக்குத்தத்தம். இதில் இந்த புதிய பாதை அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல நிலங்களில் அல்ல, பால்வெளியில், பாலை நிலத்தில் ஒரு புதிய நீரூற்றை உருவாக்குவேன். அதெல்லாம் இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. என் வாழ்வு அவ்வளோதான், திருந்தாது, என் மாறாது, இந்த துன்பம் எனக்கு போகாது, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை கடவுள் தரும் இந்த வாக்குறுதி ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதியாக இருக்கிறது. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் 18ஆம் வசனம் என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறது. அதில் எசையா இறைவாக்கு என்ன சொல்லுகிறார்? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கவனத்தை ஈர்த்து இந்த எகிப்து பயணம்தான். எகிப்து நாட்டில் எப்படி அடிமைகளாக இருந்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்கு வந்த பிறகு இந்த நிகழ்வுகள் அவங்க மனசில் பசுமரத்தாணி போல இருந்தது. அதையெல்லாம் தான் விவரித்து வந்தார் எசையா இறைவாக்கினர். அதன் பிறகு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அதை யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு 2 காரணங்கள் புலப்பட்டது. ஒன்று, ஒருவேளை எகிப்துக்கு செய்தவை மட்டும் நினைத்திருந்தால் இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய அரும்பெரும் செயல்களை அவர்கள் மறந்து விடுவர். அது காரணமாக இருக்கலாம். ஒருவேளை 2வது காரணம் என்னன்னா, இன்றைய பிரச்சனைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற தீர்வு பழைய பிரச்சனைக்கு கொடுத்த தீர்வை போல இருக்காரு, புதுசாக இருக்கும். அதற்கு அருமையான உதாரணம், புது செயல் ஒன்றை செய்ய போகிறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? நாங்கள் அந்த எகிப்து நாட்டில் பார்வோனுடைய இதயத்தை ஆண்டவர் கடினமான இதயமாக மாற்றினார். ஆனால் இனி வர காலகட்டத்தில் வேறொரு அரசன், சைரஸ் அரசன் வழியாக இந்த மக்கள் எருசலேம் திரும்பி வருவர். அவர்கள் நகரை புதுப்பிக்கவும் அந்த சைரஸ் மன்னன் அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த வரலாற்று நிகழ்வுகளை படிக்கிறோம். ஒருவேளை அதெல்லாம் புது செயலாக இருக்கும். அந்த புது பிரச்சனைக்கு ஒரு புது வகையான ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். இதனுடைய விளைவு, நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ரம்யா சொல்கிறார், ஆண்டவருடைய இந்த மாபெரும் இரக்கத்தை எடுத்து சொல்லுகிற மக்களாக நாம் மாறுகின்றோம். அதான் என்னுடைய பாஸ்கா மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அப்போ நாம் இந்த தவக்காலத்தினுடைய இந்த புதிதாக்குகின்ற கடவுளுடைய செயலுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பும் நமக்கு தெளிவாக இருப்பதை பார்க்கின்றோம். பழைய விடுதலை பயணம், புதிய விடுதலை பயணம். இந்த புதிய விடுதலை பயணம் நம்முடைய பயணம். நம்மை ஆண்டவர் புதியதாக்குகிறார். நம்முடைய பழையவற்றை அவர் மறந்து விடுகிறார். நமக்கு அவர் புது வாழ்வு தருகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கு அழகாக சொல்லப்படுகிறது. அத்தகைய புது வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுதல் வேண்டும். நாம் வெற்றி பெற்று சான்று பகர்தல் வேண்டும். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் ஒரு சிறப்பான கடிதம். அதில் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள் தான் இன்றைய 2ஆம் வாசகம். அதில் 10வது வசனம் எனக்கு மிகவும் பிடித்தமான, என்னை ஈர்க்கின்ற வசனம். நான் கிறிஸ்துவையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய வேண்டும், இன்னும் அவரோடு துன்பங்களில் பங்கெடுத்து சாவில் நான் ஒத்துதிருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்திலே முற்பகுதி, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாசகத்தினுடைய முற்பகுதி இதற்கு அருமையாக வழிவகுப்பதை பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சாதகமான காரியங்களை, தனக்கிருந்த தகுதிகளை, பெருமைகளை, சாதக சரித்திரங்களை எல்லாம் அப்படியே பட்டியலிடுகிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உண்மையில், அது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார், உண்மையில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். ஒப்பற்ற செல்வம். அப்போது ஒப்பற்ற செல்வம் ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று அப்படியே அவருக்கு கான்ட்ராஸ்ட், அது எதிர்மறையாக காட்ட போகிறாரு. ஸ்கைபாலா, அதாவது இந்த ரபிஷ், குப்பைன்னு எதெல்லாம் குப்பை அப்படின்றாரா? நான் சொன்ன அத்தனையும் என்னுடைய சாதக காரியங்கள், சரித்திரங்கள், பெருமைகள், இந்த ஆதாயங்கள், தகுதிகள், இது எல்லாவற்றையுமே நான் குப்பை என கருதுகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு கிடைத்திருக்கிற இந்த புது நிலை, அதான் புது வாழ்வு என்று சொல்லும் புது நிலை, அதற்கு ஈடு இணை எதுவுமே இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். தந்தை அவர்கள் அந்த கிரேக்க வார்த்தையை சொன்னார். அதற்கு அர்த்தம் என்னன்னா, நாய்களுக்கு தூக்கி வீசப்படுகின்ற பொருள் ஸ்கைபோலா, அந்த வார்த்தை. அதே நேரத்தில் தேவையற்ற கழிவுகள்,
அதாவது இன்னும் நம்ம சொல்லணும்னா, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் தேவையற்ற கழிவுகளாக கருதுகிறேன். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஒப்பற்ற செல்வம் எங்கே இருக்குது, தேவையற்ற கழிவுகள் எங்கே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தன்னை பற்றி பெருமை பேசிக்கொண்டு வருவார். 4 முதல் 7 வசனங்களில் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு வந்திருந்தவர். அதெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒப்பற்ற செல்வம் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மீது கொண்ட பற்றினை வெளிப்படுத்துவார். ஆண்டவரை பற்றி அறிவதுதான் உண்மையான செல்லும் என்று அவர் அறிந்து கொண்டார். அப்படி நாம் அறிந்து கொண்டு வாழ நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். தான் இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம். அந்த பெண் அதுக்கு முன்னால் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடும்போது நிறைய காசு கிடைச்சிருக்கும், மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும், நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கும். இயேசுவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு இயேசு மட்டும் போதும் அப்படின்னு சென்றார்களோ அதை போல நாம் இந்த தவக்காலத்தில் இயேசுவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவர் தன்னுடைய அனுபவத்துக்கு 2 காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறார், தனக்கே நினைவுபடுத்திக் கொள்கிறார். ஒன்று, நான் இதுவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்த அந்த திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக முடியாது. மாறாக கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் நான் அவருக்கு ஏற்புடையவன் ஆக முடியும். அப்போது அதை கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய சொத்து எது, ஒப்பற்ற செல்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக தான் எதை அடைய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்திட்டார். நான் இன்னும் அதற்காக போராட வேண்டியிருக்கிறது, என்னையே பயிற்றுவித்து கொள்ள வேண்டியிருக்கிறது, என்னையே ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது, நிறைய காரியங்கள் நான் செட்டில் பண்ண வேண்டியிருக்கேன், என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தொடப்பட வேண்டியிருக்குது என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் அந்த இயேசு மயமாக்கிக் கொள்வதில் பார்க்கின்றோம். ஒரு 3 விதமான தன்னுடைய விருப்பங்கள் வெளிப்படுவதாக நான் பார்க்கிறேன். அந்த பவுலடிகளாருடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பமாகவும் இன்றைய காலகட்டத்தில் மாற வேண்டும், குறிப்பாக இந்த காலத்திலே. முதல் விருப்பம், கடவுளுக்கு ஏற்புடையராவது என்பது திருச்சட்டத்தினால் அல்ல, நம்பிக்கையினால் மட்டுமே என்ற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். 2வது, கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்ப்பின் வல்லமையையும் அறிய விரும்புகிறார். 3வது, கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் பங்கேற்க விரும்புகிறார். தவக்காலம் உணர்த்துறது அதுதான். ரொம்ப அழகாக இந்த ஞாயிறுக்கான வாசகங்களின் விளக்கங்களை நாம் கேட்டோம். வாழ்வு என்பது என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், இதில் எவ்வளவோ தவறுகளை நாம் இழைத்திருக்கிறோம். நம் மீது சமூகம் சட்டத்தின் பெயராலும் சமூகத்தினுடைய மரபுகள், ஐதீகங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், அவர்களுடைய தத்துவங்களின் பெயராலும் குற்றங்களை, பழிகளை சுமத்தி இருக்கிறார்கள். எது எப்படியாயிருந்தாலும் இந்த வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பது, பொருள் சேர்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அவருக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. நாம் எத்தகைய அடிமை நிலையில் வாழ்ந்தாலும், எத்தகைய ஒரு இழிநிலையில் நாம் இருந்தாலும், அல்லது நம்முடைய வாழ்வுக்கான அர்த்தத்தை தேடிக்கொண்டிருந்தாலும், இயேசுவை நாம் அறிவோம் என்றால், இயேசுவை சந்திப்போமே என்றால், இயேசுவினுடைய இறையாட்சியின் விழுமியங்களுக்கு நாம் செவிமடுப்போம் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற பழையன கழிந்து போகும், புதியன நிச்சயமாக உருவாகும். அப்படி இந்த தவக்காலத்திலே இயேசுவை சந்தித்து நாம் புது வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.